ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ருசிக்கலாம். இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்வீட்டு. நீங்கள் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஈஸியான சிம்பிளான ரெசிபி. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்கள் கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம், அடிகனமான உள்ள பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் வீட்டிலே உருக்கின நெய் தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு இந்த கிஸ்மிஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை நான் கூட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச திராட்சை சேர்த்தோன்னே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு அது கருகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸோட இதெல்லாம் இருக்குல்ல, அதனால் அதை ஃபில்டர் பண்ணி திரும்ப அதே நெய் தான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 3/4 கப் ரவை. நான் ரொம்ப நல்ல ஃபைனாக, அதாவது ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடிய ரவை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நார்மல் வீட்டில் உப்புமாலாம் கிண்டுவீங்களா, அந்த ரவை, கேசரி யூஸ் பண்ணுற ரவைலாம் இருந்தாலே அதுவே கூட ஓகே. 3/4 கப் எடுத்துக்கோங்க போதும். இப்போ இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் அந்த நெய் நல்லா படணும். கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா வறுபட்டு வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒன்று போல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும், மறந்துடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலந்துருச்சு. இப்போ இதில் மீதி பாலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் வரைக்கும் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த ரவை எல்லாமே கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்பூனில் பார்த்திங்கன்னா நல்லா மேலெல்லாம் படருது பார்த்திங்களா. இந்த மாதிரி ஆன உடனே ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு தான் சேர்த்துருக்கேன். 1/2 சேர்த்திங்கன்னா நல்ல இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் பிடிக்கும்னா ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க போதும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகர் சேர்த்ததுக்கப்புறம் சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஆனால் கைவிடாமல் கிண்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரோஸ்மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துச்சு. கலரும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கறதுக்கே அதை சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. இதை வச்சு ஒரு கேக்கும் செய்யலாம். கேக் எப்படி செய்யணுங்கிற ரெசிபி சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேக் ரெசிபி ரொம்ப ஈஸிங்க. சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எந்த எசன்ஸுமே இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் டக்குன்னு செய்யலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு தண்ணியாகவே இருந்தாவே போதும். ஊற்றி குடிக்கிற மாதிரி வேணும்னா இதோட கொஞ்சம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே திக்காகும். ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாமை கட் பண்ணி மேலே தூவியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் நல்ல சூடாகவும் சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்ல ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய ரெசிபி இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ரெசிபி வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேக் ரெசிபி வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி உங்களை தேடி வரும்.